Hi, hello friends. Welcome back to Sana Pandey channel. நம்ம சேனல்ல ப்ரீவியஸா ஒரு புட்டிக் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனா எனக்கு அவங்க டெலிவரி பண்ணலன்னு சொல்லியிருந்தேன்ல. எஸ் அவங்க கிட்ட இருந்து எனக்கு ஃபைனலா டெலிவரி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட இந்த பார்சலுக்காக நான் ஒரு 2 மாசமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா உண்மையை சொல்ல போனா இத பிரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணியே ஆகணும். நான் பார்த்த வரைக்குமே கஸ்டமர் கேரை பொறுத்த வரைக்கும் இந்த பொட்டிக்ல தி பெஸ்ட்டாக இருக்காங்க. ஏன் சொல்கிறேன்னா, நான் ஆல்ரெடி அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன்ல, இது மாதிரி எனக்கு ப்ராடக்ட் ரிசீவ் ஆகலன்னு சொல்லிட்டு. அன்னைக்கே பார்த்தீங்கன்னா என்கிட்ட மெசேஜ் பண்ணி ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் டேவே எனக்கு அவங்க கஸ்டமர் கேர்லேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. இது மாதிரி எங்கள் சைட்லேருந்து கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு மேம், சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் அது மாதிரி சொல்லி அப்பாலஜிஸ் கேட்டாங்க. அதுக்கப்புறம் வித்தின் ஒரு 2-3 டேஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மெயில் வந்துச்சு, உங்களோட ப்ராடக்ட் நாங்கள் ஷிப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆக்சுவலாக சாட்டர்டேவே எனக்கு ப்ராடக்ட் ரிசீவ் ஆகிடுச்சு. மார்னிங் எனக்கு வாட்ஸ்அப்பில் நார்மல் மெசேஜ் வந்துச்சு, இன்றைக்கி உங்கள் ப்ராடக்ட் டெலிவரி ஆகிடும்னு சொல்லிட்டு. யூஸ்வலாக நம்ம வேறு ஏதாவது கஸ்டமர் கேரில் கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா அந்த கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்க, பிளாக் பண்ணுவாங்க, ஒளியே பார்ப்பாங்க. அந்த மாதிரி கஸ்டமர் கேரை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு கஸ்டமர் கேர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம பழைய வீடியோஸில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர் சரியில்லைன்னு சொல்லி எவ்வளோ பேர் சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம கஸ்டமரில் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் கோபமாக பேசியிருந்தாலுமே அதை அவங்க பொருட்படுத்தாமல் அடுத்ததே நமக்கு என்ன ப்ராசஸ் பண்ணணுமோ அந்த ப்ராசஸ் கரெக்டாக பண்ணி நமக்கு அந்த ப்ராடக்ட் ரிசீவ் ஆகிடுச்சு. இன்னும் நான் ப்ராடக்ட் அன்பாக்சிங் பண்ணலை, இப்போ தான் நான் வீடியோவில் பண்ண போகிறேன். ஸோ மெட்டீரியல் எப்படி இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குது நம்ம லைவாகவே செக் பண்ணிடலாம். எல்லா கம்பெனிலையுமே எல்லா பொட்டிக்லையுமே இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் கேர் தான் மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது. பிளாக் செம்மையாக இருக்குல்ல பார்க்கும்போது. ஆக்சுவலாக இப்போ இந்த ஸ்டிச் பண்ண இப்போ புதுசாக ஸ்டிச் பண்ண ஒரு ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா, அந்த ஸ்மெல் நல்லா வருது இதில். ஸோ இதுதான் லாங் வெயிட்டட் குர்த்தி. என் லைஃப்லேயே ஒரு ட்ரெஸ்ஸுக்கு நான் 2 மாதமாக வெயிட் பண்ணியிருந்தேன்னா அது எல்லா புகழும் இந்த குர்த்திக்கே சேரும். நான் உங்களுக்கு வியர் பண்ணி காட்டுறேன் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக மெட்டீரியல் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது நமக்கு ஏ கட், நமக்கு ஏ டைப். ஸோ சைட் ஸ்லிட் வராது, ஃபுல்லாக அந்த ஏ டைப் க்ளோஸ்டாக இருக்கும். யூஸ்வலாக எனக்கு அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான் ரொம்ப பிடிக்கும். எங்கேயுமே பிசுறு இல்லாமல் ரொம்ப நீட்டாக அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ஃபேவரட் கலரில் பிளாக் தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தாச்சு. ஆக்சுவலாக என்னோடய சைஸ் எல் தான். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப லூஸாக இருக்க மாதிரி ஃபீலாக இருக்குது. நானுமே எல் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். வீட்டில் மிஷின் இருக்குது, நான் எனக்கு ஏற்ற மாதிரி ஆல்ட்ரு பண்ணிப்பேன். பட் ஃப்யூச்சரில் நான் இவங்ககிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணேன்னா என்னோடய சைஸ் எல்னா நான் எம் தான் ஆர்டர் பண்ணணும் போல இருக்குது. ஏன்னா இந்த அளவுக்கு லூஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியுதா, கையிலையுமே நான் ஆல்ட்ரு பண்ணியானேன். எனக்கு இது மாதிரி தொலைன்னு இருந்தால் பிடிக்காது. இது மாதிரி எனக்கு தொலை இருந்தால் பிடிக்காது, எனக்கு இது மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். ஓகே, ஆக்சுவலாக நான் இவங்க பேஜில் இன்னும் ஒரு 2-3 செட்ஸ்லாம் பார்த்து வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு ஒன்று ஆர்டர் பண்ணலாம், அது நமக்கு கரெக்டாக ரிசீவ் ஆகிடுச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் ஆர்டர் பண்ணலான்னு சொல்லி வச்சுருந்தேன். ஏன்னா நமக்கு இவங்க ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது, சர்வீஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது. அதனால் நம்ம ட்ரையல் வெர்ஷன் ஒன்றே தான் ஆர்டர் பண்ணலான்னு சொல்லி, நல்ல வேலை நான் வெறும் 1 தான் ஆர்டர் பண்ணேன். நெக்ஸ்ட்டு நான் ஆர்டர் பண்ண எம் தான் ஆர்டர் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சனா பாண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வேணும்னா பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.